வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலையொலியின் உலக செய்திகளுடன். செய்தியாசிரியர் திலீப் அமுதன். செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ராகுல் காந்திக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த ஸ்டாலின். வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூறிய கனிமொழி. ஹஜ் யாத்திரைக்கு சென்ற 550 பேர் சாவு. மருத்துவமனைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். உலகின் முதல் பறக்கும் கார் சீனாவில் அறிமுகம். தன் பாலின திருமணத்திற்கு தாய்லாந்து அரசு அனுமதி. தொடர்பான விரிவான செய்திகள். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருப்பதாவது: அன்பு சகோதரர் ராகுல் காந்திக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாட்டு மக்கள் மீதான உங்களது அர்ப்பணிப்பு உங்களை உயரிய இடத்திற்கு அழைத்து செல்லும். நீங்கள் தொடர்ந்து முன்னேறவும் வெற்றியடையவும் எனது வாழ்த்துக்கள். இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தி தொடர்பான காணொலி ஒன்றினையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றியுள்ள நிலையில் இணையத்தில் வைரலாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். தூத்துக்குடி லோக்சபா தொகுதியில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற எம்பி கனிமொழி கோவில்பட்டி சட்டசபை தொகுதி உட்பட பல இடங்களுக்கு சென்று நேற்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்ததாவது: மகளிர் உரிமை தொகை விடுபட்ட மகளிருக்கு பரிசீலனை செய்து வழங்கப்படும் என முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். விரைவில் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை மற்றும் வேலைவாய்ப்பு, குடிநீர் பிரச்சினை உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தி தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தின் ஊதியம் உயர்த்தப்படும், வேலை நாட்கள் அதிகரிக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தோம். ஆனால் மத்தியில் மீண்டும் மோடி தலைமையிலான ஆட்சி வந்துவிட்டது. ஆகையால் வாக்குறுதி நிறைவேற்ற முடியவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் 100 நாள் வேலை செய்ததற்கான நிதியை மத்திய அரசு குறைத்து வருவதால் சரியாக வேலையும் ஊதியமும் கொடுக்க முடியவில்லை. மத்தியில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என நம்புகின்றேன். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றார். இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரையின் போது ஏற்பட்ட கடும் வெப்பம் மற்றும் நெரிசல் காரணமாக 550 யாத்ரீகர்கள் உயிரிழந்துள்ளதாக சவுதி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இறந்த 550 பேரில் 323 பேர் எகிப்தியர்கள் என்று கூறப்படுவதுடன் அவர்களில் பெரும்பாலானோர் நீர்ச்சத்து குறைவாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடும் வெப்பமான காலநிலையில் யாத்ரீகர்கள் யாத்திரை மேற்கொள்ள முடியாமல் தவித்த நிலையில் அவர்களில் பலர் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது அவர்கள் உயிரிழந்ததாக சவுதி அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மும்பையில் 50 மருத்துவமனைகளுக்கு ஒரே நேரத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்தியாவில் உள்ள 50 விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. காவல்துறை விசாரணையில் அவை அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது என தெரிய வந்த நிலையில் தற்போது மும்பையில் உள்ள 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளுக்கு ஒரே நேரத்தில் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜஸ்லோக், ரஹேயா, செவன் ஹில் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு மின்னஞ்சலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக கூறப்படுகின்றது. முதற்கட்ட தகவலின்படி மருத்துவமனையின் படுக்கைகள், குளியல் அறைகள் வெடிகுண்டு உள்ளதாகவும், குளியல் அறைகளில் வெடிகுண்டுகள் உள்ளதாகவும், சைப்ரஸ் நாட்டில் இருந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதாகவும், மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் தொடர்பில் விசாரித்து வருவதாகவும் மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். உலகின் முதல் பறக்கும் காரை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் விலை இந்திய மதிப்பில் 1.15 கோடி ரூபாய் என தெரிவிக்கின்றனர். இன்றைய சூழலில் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு வாகனத்தில் செல்வதற்குள் கால தாமதம் சென்று விடுகின்ற நிலையில் பெருகி வரும் வாகனங்களின் எண்ணிக்கையால் நெரிசல் அதிகரித்து பயணத்தை தாமதப்படுத்துவதுடன் சலிப்படைய செய்கிறது. எனவே பயணத்தை எளிதாக்கும் வகையில் பறக்கும் காரை வடிவமைக்க உலகின் பல்வேறு நிறுவனங்கள் போட்டி போட்டு வருகின்றன. இப்போட்டியில் தற்போது சீனா முந்தியுள்ளது. சீனாவின் தொழில்நுட்பம் மற்றும் மோட்டார் வாகன தயாரிப்பு நிறுவனமான எக்ஸ்பெங் உலகிலேயே முதல் பறக்கும் பேட்டரி காரை தயாரித்துள்ளது. இதற்கான சோதனை ஓட்டத்தை 2022ஆம் ஆண்டு துபாயில் நடத்தி வெற்றி பெற்றது. ஹெலிகாப்டரின் தொழில்நுட்பத்தில் கார் போன்ற வடிவத்தில் பறக்கும் இந்த காருக்கு எக்ஸ்பெங் X2 என பெயரிடப்பட்டுள்ளது. 5.172 மீட்டர் நீளமும் 5.124 மீட்டர் அகலமும் 1.362 மீட்டர் உயரமும் கொண்ட இந்த கார் 680 கிலோ எடை கொண்டது. அதிகபட்சம் 160 கிலோகிராம் எடையை தாங்கி பறக்கக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் விலை இந்திய மதிப்பில் 1.15 கோடி இருக்கும் என ஊகிக்கின்றனர்.
தன் பாலின திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அனுமதியை தாய்லாந்து அரசு நேற்றைய தினம் வழங்கியுள்ளது. இதன் மூலம் தன் பாலின திருமணத்திற்கு அனுமதி அளித்துள்ள முதல் தென்கிழக்கு ஆசிய நாடாக தாய்லாந்து அறியப்படுகிறது. இதற்கான சட்ட மசோதாவை அந்த நாட்டின் மேல் சட்டசபை உறுப்பினர்கள் நேற்றைய வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றினர். அரசின் அறிவிப்பை அடுத்து தன் பாலின ஆர்வலர்கள் மற்றும் LGBT சமூகத்தினர் ஒன்று கூடி வானவில் கொடியை காற்றில் பறக்கவிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதன்போது இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் உதயன் வலையொலியின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.